கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையின் அருள்மிகு பக்தர்களே, ஜெபம் என்று சொன்னவுடன் அது புகழ்ச்சி ஜெபம், போற்றுதல் ஜெபம், நன்றி ஜெபம், புலம்பல் ஜெபம், வேண்டல் ஜெபம் என்று பல வகையாக பிரிக்கலாம். இறை வேண்டல் என்று சொல்லுகின்ற பொழுது பெட்டிஷன்ஸ், நாம் கேட்கின்றோம், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொன்னது இந்த நிலையில்தான். இந்த ஜெபம் என்று சொல்லுவது தனி மனிதராக, தனி ஒருவராக இருந்து செய்கின்றோம். குடும்பமாக ஜெபிக்கலாம், குழுவாக ஜெபிக்கலாம், ஆலயத்தில் ஜெபிக்கலாம். இந்த ஜெபம் என்பது ஒரு சில நேரத்தில் சுவையாக இருந்து நெடுநேரம் செய்ய நேரமும் தருகிறது, நேரமும் கொடுக்கின்றோம். ஒரு சிலர் ஜெபிக்க நேரமே இல்லை என்று சொல்வதையும் கேட்கின்றோம். உடல் நலத்தோடு இருக்கும் பொழுது எவ்வளவு ஜெபிக்க முடியுமோ அவ்வளவு ஜெபித்து விட வேண்டும். உடல் நலம் குறைந்தால் ஜெபிப்பது குறைந்துவிடும், ஜெபிக்க முடியாது. உடல் நலம் குறைந்தவர்களால் ஜெபிக்கவே முடியாது. ஆகவே தான் மற்றவர்கள் ஜெபிக்க வேண்டியிருக்கிறது. நாம் நல்ல நிலையில் இருப்பவர்கள், நல்ல உடல்நிலையில் இருப்பவர்கள் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். அவ்வாறு ஜெபிக்கின்ற பொழுது கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் கூறுகின்றார். ஒரு குருவானவர் ஒருவர் பூசை வைக்கிறதுக்காக அவருடைய இல்லத்திலிருந்து ஒரு இடத்துக்கு போகணும். இப்போல்லாம் 2 சக்கர வண்டி, 4 சக்கர வண்டியெல்லாம் போகிறோம். அப்போ அவர் நடந்தே போகணும். அந்த ஒரு இடத்துக்கு நடந்து போகவே 4 மணி நேரம் ஆகும். அது ஒரு காட்டு பாதையில் போகிறாரு. போயிட்டு இருக்கிறப்ப அங்கே போய் வாசித்து பேச வேண்டிய மறைவுரை ஆஸ்க் யூ வில் ரிசீவ், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்பதை பற்றி தான் அவர். ஆனால் மழை வரப்போகுது, ஒரே கருமேகம், மழை வந்துச்சுன்னா எல்லாம் நனைஞ்சு போகும். நடந்தே போகணும், மழை பெஞ்சால் நனைஞ்சிட்டா பூசை வைக்க முடியாது. ஆகவே அவர் இறைவனை பார்த்து, ஆண்டவரே மழையை நிறுத்தும், நான் போய் பூசை வச்சதுக்கு அப்புறம் மழையை கொடுங்க அப்படின்னு வேண்டுறார். வேண்டி ஏதாவது கேளுங்கள் கொடுக்கப்படும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கார். மழை பெய்யுது. நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், மழை பெய்யுதேன்னு இவர் கொஞ்சம் வருத்தம். இருந்தாலும் போய் வச்சிருவோன்ட்டு அந்த ஈர துணியோடவே போய் அந்த ஊரில் 4 மணி நேரம் நடந்து போய் பூசை வச்சா 4 பேர் தான் வந்திருந்தாங்க. மழை பெஞ்சதுனால அந்த 4 பேர் வந்தாங்க. இவருக்கு என்னடா இவ்வளோ தூரம் இவ்வளோ 4 பேர் தான் வந்திருக்கிறாங்க, ஜெபமே கேட்கப்படவில்லையோ அப்படின்னு சொல்லி உருக்கமாக ஜெபத்தையெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டார். 4 ஆண்டுகள் கழித்து வாழ்க்கையில் நடந்தவைகளை அலசி பார்த்து கொண்டிருந்த பொழுது ஒருவர் வந்தார். ஒரு இளைஞன் டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணால் நல்ல காரில் இறங்கி அவரை வணக்கம் சொன்னான். யாருப்பா நீ அப்படின்னார். 4 ஆண்டுகளுக்கு முன்பாக 4 பேரை வைத்து திருப்பலி நிகழ்த்தினீர்கள். அங்கே கயிறோடு நின்றுக்கிட்டு இருந்தவன் நான் தான். அந்த கயிறு தூக்கு போடுறதுக்காக எடுத்துக்கிட்டு வந்தேன். ட்ரிங்க்ஸ் அடித்து நான் அடிமையாகி தற்கொலை செய்து கொள்ள அங்கே வந்தேன். அதை தற்கொலை செய்ய வேண்டிய நேரத்தில் இந்த ஆலயத்தில் பூசை நடக்குதே பார்த்துட்டு போகணும். உள்ளே வந்தால் நீங்கள் பூசை வச்சுக்கிட்டது. அந்த ஜெபம், அந்த மறையுரை, அந்த வாசகம் என்னை தொட்டது. கைத்தை தூக்கி போட்டேன். வாழ்க்கை உருவானது. என்று ஒரு பெரிய அதிகாரியாக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். ஏதோ உங்களுக்கு ஒரு ஆலயத்திற்கான ஒரு காணிக்கை என்று செலுத்தி விட்டு செல்கிறார். கொஞ்ச நேரம் கழித்து ஒரு கணவன் மனைவி 2 பேர் காரில் இறங்குறாங்க. காரில் இறங்கி அந்த ஃபாதர்கிட்ட 4 ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்கள் ஒரு கோயிலில் பூசை வச்சுக்கிட்டு இருந்தீங்க, மழை பெஞ்சு மழையில் நனைஞ்சு அங்கே இருந்த கணவன் மனைவி நாங்கள் 2 பேர் தான். நாங்கள் எதுக்கு அந்த பூசைக்கு வந்தோம்னா, விவாகரத்து இன்னையோடவே பிடிச்சிக்கிட்டு போயிடுவோம், இனிமேல் நம்ம சந்திக்கக்கூடாது, வாழ்க்கை சரியில்லை, கசக்குது, சண்டை போடுறோம், கோபம் வருது, எந்த நேரம் பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, வேண்டாம் அப்படின்னு சொல்லித்தான் பூசைக்கு வந்தோம். ஆனால் அந்த திருப்பலி எங்களை மாற்றிவிட்டது. அந்த மறையுரை, அந்த வாசகமும் நீங்கள் அந்த மழையிலே 4 மணி நேரம் நடந்து ஜெபம் செய்து வந்திருக்கின்றீர்கள். ஆகவே நாங்கள் ஒன்று கூடி வாழ முடிவு செய்தோம், மன்னித்தோம், ஒருவரை மதித்தோம். இப்பொழுது குடும்பத்திலே ஒற்றுமை, சந்தோஷம், சமாதானத்தோடு வாழ்கிறோம் என்று காணிக்கை தருகிறார். கடைசியாக ஒரு 4 பேரில் 4வது ஆள் ஒருத்தர் ஒட்டியாடுறார். அந்த பையன் இளைஞன். அவன், நீங்கள் அன்றைக்கு 4 ஆண்டுகளுக்கு முன்பாக பூசை வச்சுக்கின்ற பையன், எனக்கு கவர்மெண்ட்டில் வேலை கிடச்சிருச்சு, அந்த ஆர்டரை வச்சுக்கிட்டு தான் அங்கே நின்னேன். ஆனால் அந்த பூசை, அந்த திருப்பலி, ஆண்டவர் என்னை தொட்டார்,
நான் அந்த வேலையை விட்டுட்டு குருமானவனாக சேர்ந்தேன். படித்திருந்ததால் 4 ஆண்டுகள் பயிற்சி பெற்று என்று குருப்பட்டம், அதற்கான அழைப்புதல் இது என்று கொடுக்கிறான். 4 பேருடைய வாழ்க்கையிலும் எவ்வளவு புரட்சி, எவ்வளவு புதுமைகள் நடந்திருக்கிறது. கேளுங்கள், கொடுக்கப்படும். கேட்டுக்கொண்டே இருங்கள், நடக்கும். நடந்ததல்லவா, நடக்கிறதல்லவா. தேடுவோர் கண்டடைவர். இன்னைக்கு நம்ம எதை தேடுறோம்? கூகுள், ChatGPT, எதை எடுத்தாலும் போடு, கூகுளில் போடு, ChatGPTயில் போடு, எதையாவது தேடிக்கிட்டே இருக்கா. ஏதோ தப்பி தவறி நம்ம மக்கள் கொஞ்சம் பேர் கோயிலுக்கு வர்றாங்க. நிறைய பேர் ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க. செல்ஃபோன்லேயும் இன்டர்நெட்லேயும் அதுலேயும் இதுலேயும் ரொம்ப பிஸி. என்ன தேடிக்கிட்டே இருக்கான், எதையாவது ஒன்று தேடுறான். அமைதியை தேடுகிறான், வேலையை தேடுகிறான், சுகத்தை தேடுகிறான், பணத்தை தேடுகிறான், புகழை தேடுகிறான், அதிகாரத்தை தேடுகிறான். ஆனால் விவிலியம் என்ன சொல்லுகிறது? நீதியை தேடுங்கள், நேர்மையை தேடுங்கள். தொடக்க நூல் ஜெனசிஸ் என்ற நூல் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். ஆபிரகாம் என்பவன் நீதியோடு நேர்மையோடு இருந்ததால் இறைவன் தேர்ந்து கொண்டார். அந்த ஆபிரகாம் என்பவரை யூத மதத்தினர், இஸ்லாம் மதத்தினர், கிறிஸ்தவ மதத்தினர் தந்தை என அழைக்கின்றார்கள். விவிலியம் முழுக்க ஆபிரகாம் வருவார். அந்த குரான் முழுக்க ஆபிரகாம் வருவார். யூதர்களுடைய நூலிலே ஆபிரகாம் இருக்கின்றார். அவர் நீதியானவர், நேர்மையானவர். அவர் ஒரு முறை ஜெபம் செய்கிறார் கடவுள்கிட்ட போய். அந்த சோதோம் நகர மக்களை அவர் அழிக்க இருக்கின்றார் கடவுள். அப்பொழுது ஆபிரகாம் கடவுளிடம் நேரடியாக பேசி கேட்கின்றார், ஆண்டவரே என்னைய பாருங்க, ஒரு 50 நேர்மையானவங்க இருந்தால் இந்த ஊரில் அவங்கள விட்டுருவீங்களா, அழிக்காமல் விட்டுருவீங்களான்னாரு. அவர் 50 பேர் இருந்தால் நான் அழிக்க மாட்டேன்னார். இவர் கொஞ்ச நேரம் போயிட்டு இவங்க 50 பேர் இருக்க மாட்டாங்களே அப்படின்ட்டு ஒரு 5 பேர் குறைச்சி 45 பேர் நேர்மையாளர் இருந்தால் அந்த ஊரை அழிக்காமல் விட்டுருவீங்களான்னு கேட்குறாரு ஆபிரகாம் கடவுள்கிட்ட. கடவுள் சொல்கிறார் 45 பேர் இருந்தால் அழிக்க மாட்டேன் அப்படிங்கிறார். கொஞ்ச நேரம் கழித்து திரும்ப வந்து சொல்கிறார், நான் தூசியும் துரும்புமானவன். ஆபிரகாம் சொல்கிறாரு, கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர், நீதியானவன், நேர்மையானவன் என்று விவிலியம் சொல்லுகிறது. அவன் சொல்லுகிறான், நான் தூசியும் துரும்பும் போன்றவன், என்னை ஒரு பொருட்டாக கருதாதீங்க. ஒரு 40 பேர் 30 பேர் இருந்தால் அழிச்சிடுவீங்களா? இல்லை, அழிக்க மாட்டேன், அழிக்க மாட்டேங்கிறார் கடவுள். கொஞ்ச நேரம் கழித்து திரும்ப வந்து இன்னொரு தடவை கேட்டுறேன், 20 பேர் நேர்மையாளர் இருந்தால் அழிப்பீங்களா? இல்லை, அழிக்க மாட்டேங்கிறார். கடைசியாக ஒரே ஒன்று கேட்குறேன், ஒரு 10 பேர் நேர்மையாளர் இருந்தால் போதும், அழிக்காமல் விட்டுருவீங்களான்னாரு. அழிக்க மாட்டேன்னார். நேர்மையை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், அதைத்தான் தேட வேண்டும். நாம் எதை தேடிக்கொண்டிருக்கிறோம்? ஆபிரகாம் கேட்ட கேள்விக்கு பதில் கிடைத்தது. கடவுள் காப்பாற்றினார், ஆசீர்வாதம் செய்தார். நீதியானவர்கள், நேர்மையானவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள், அழைக்கப்படுவார்கள், உயர்த்தப்படுவார்கள், போற்றப்படுவார்கள். இன்றைக்கு சமுதாயத்தில் நீதியும் நேர்மையும் இருக்கிறதா? சிந்தித்து பார்ப்போம். தட்டுங்கள், திறக்கப்படும். கதவை தட்டலாம், வீட்டை தட்டலாம், தரையை தட்டலாம், தலையை தட்டலாம், எதையாவது தட்டலாம். இயேசுவின் இதயத்தை தட்டுவோம், தீவ நற்கரணை பேழையை தட்டுவோம், விவிலியத்தை தட்டுவோம். தட்டி பாருங்கள். அந்த திருவெளிப்பாடு என்ற நூல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் கதவை திறங்கள், நான் உள்ளே வர வேண்டும், நீங்களும் வாருங்கள், நானும் வருகிறேன், வந்து அனைவரும் அருந்துவோம். தட்டுங்கள். தட்டுவதால் என்ன கிடைக்கிறது? நீங்களும் வாருங்கள், நானும் வருகிறேன், அனைவரும் அருந்துவோம் உணவு என்ற ஒரு வசனம் வருகிறது. தட்டுகிறோம். எதை தட்டுகிறோம்? தூசியை தட்டுறோம். பைபிள் படிக்காமல் இருக்குன்னு சொல்லி தூசியை தட்டுறோம். அதை தட்டக்கூடாது. கதவை தட்டுகிறோம். யாராவது வீட்டில் இருக்கிறீங்களான்னு சொல்லி கதவை தட்டுகிறோம். அதெல்லாம் தேவைதான். இயேசுவின் இதய கதவுகளை தட்டுவோம். அங்கே அவர் என்ன சொல்லுவார்? நான் தாகமாயிருந்தேன், எனக்கு நீ தண்ணி கொடுத்தாய். நான் பசியாயிருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தாய். நான் ஆடையின்றி இருந்தேன், எனக்கு ஆடை உடுத்தினாய். நான் அந்நியனாயிருந்தேன், என்னை வரவேற்றாய். நான் நோயுற்று இருந்தேன், என்னை சந்திக்க வந்தாய். நான் சிறையில் இருந்தேன், எனக்கு ஆலோசனை கூறினாய் என்று
அவருடைய இதய கதவை திறப்பார். யாருக்கு? எந்த ஒரு சின்ன சிறு சகோதரனுக்கு நீங்கள் இதை செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் கதவை திறப்பார். அந்த கதவு. ஆகவே முதலில் நாம் கேட்டுக்கொண்டே இருப்போம். எதை கேட்போம்? தூய ஆவியானவரை கேட்போம். பொருட்களை கேட்கலாம், ஆனால் தூய ஆவியானவரை கேட்கின்ற பொழுது, ஞானத்தை கேட்கின்ற பொழுது எல்லாம் நமக்கு கொடுக்கப்படுவதாக பைபிள் கூறுகிறது. அதிகமாக நாம் ஜெபிக்க வேண்டியது தூய ஆவியானவருடைய இறை அருள் நம்மிலே வர வேண்டும் என்று அதற்காக கேட்க வேண்டும். எதை தேட வேண்டும்? நீதியையும் நேர்மையையும். நீதியான மனிதர்களாக வாழ, நேர்மையான மனிதர்களாக வாழ. இந்த நாட்டில் மட்டுமல்ல, உலகத்திலேயே இன்று கரப்ஷன், ஹானஸ்டி இல்லை, நேர்மை இல்லை, நீதி இல்லை, உலகம் முழுக்க நம்ம நாட்டிலையும். ஆகவே நாம் நீதியை, நேர்மையை தேடுவோம், அதை விதைப்போம். எதை தட்டுவோம்? இயேசுவினுடைய இதய கதவை எவ்வாறு தட்டுவது? எங்கே யார் உதவியில் இருக்கிறார்களோ. கடைசி வசனம் விவிலியத்தில் சொல்லப்பட்டது, ஒரு பொன் விதி. என்ன அந்த விதி? கோல்டன் ரூல். மற்றவங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் அவங்களுக்கு செய்யுங்க. சொல்லி பாருங்க. மற்றவங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் அவங்களுக்கு செய்யுங்க. அதான் கோல்டன் ரூல், பொன் விதி. இதே வசனம் உலகத்தில் எங்கேயுமே எழுதப்படவில்லை. எல்லா மதத்திலையும் இந்த கருத்து வேறு வேறு விதமாக சொல்லுகிறார்கள். நெகட்டிவாக, எதிர்மறையாக சொல்லித்தான் சொல்லி வர்றாங்க எல்லா நூல்களிலும். இங்கு மட்டும்தான் நேர்மறையாக ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் ஆண்டவர் கொடுக்குறார். அடுத்தவங்க உங்களுக்கு என்ன செய்யணும் நீங்கள் நினைக்கிறீங்க, அடுத்தவங்க மன்னிக்கணும்னா நீங்கள் மன்னிங்க. அவன் உங்களுக்கு உதவி செய்யணும், நீங்கள் உதவி செய்யுங்க. ரோட்டில் போயிட்டுருக்குறோம், ரோட்டில் போகிற வாகனத்தை மற்றவங்க இடிக்கக்கூடாது. அது சட்டம், அது நியதி, அது விதி, அது ஒரு நீதியாக இருக்கிறது. ஆனால் ரோட்டில் போகிறவனுக்கு உதவி செய்யணுங்கிறது நம்மளா செய்யணும். ரோட்டில் போகும்போது உதவி செய்கிறது நம்மளா செய்கிறோம், ஆனால் யாரையும் இடிக்கக்கூடாதுங்கிறது சட்டம். அங்கே சொல்லப்படுவது பொன் விதி. அடுத்தவரை மதிப்போம், மிதிக்க வேண்டாம். உலகத்தில் இருக்கின்ற அனைவரையும், அனைத்து மதங்களையும் மதிப்போம், எந்த மதத்தையும் மிதிக்க வேண்டாம். கடவுளை துதிப்போம், மதங்களை மதிப்போம், மனிதர்களை மதிப்போம். கேளுங்கள் ஞானத்தை, தேடுங்கள் நேர்மையை, தட்டுங்கள் இயேசுவின் இதய கதவை. ஆமென்.